ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆங்கிலத்தில் ஒரு ஒரு ஃப்ரேஸ், ஒரு சொற்றொடர் என்ன அப்படின்னா வால்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ். இதை பற்றி ஒரு ஆல்பமே வந்திருக்கு 1980களில். வால்ஸ் ஒரு எஜுகேஷ்னல், அதாவது கல்வி கற்கக்கூடிய ஒரு யுத்தி, அதை பற்றி ஒரு ஆல்பம் வந்திருக்கிறது. அதாவது உளவியல் ரீதியாக, அதாவது வால் சுவர் மற்றும் பிரிட்ஜஸ் பாலம், இதுதான். இதை குறித்து உளவியல் அடிப்படையில் மனிதனுடைய குண அதிசயங்கள் அதை குறித்து விளக்குகிறாங்க. இப்போ சுவர் இருக்குது, இப்போ அருங்குடை இல்லம், அங்கே டிஎம்எஸ்எஸ், அங்கே பார்த்தா ஒரு சுவர் இருக்குது. அப்புறம் இங்கே பார்க்குறோம் அருங்குடை இல்லம் கேசி, அங்கே பார்த்தா ஒரு கம்பி வேலி போட்டு இந்த அமைச்சிருக்கிறோம். சுவர் என்பது நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது? அங்கிட்டு பள்ளிக்கூடம் இருக்குது, பள்ளிக்கூடத்தில் சுவர் இருக்கிறது. இப்போ சுவர் தனித்தனியாக நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய அல்லது ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக என்ன செய்யுது அப்படின்னா சுவர் எழுப்புகிறது. உதாரணமாக எரிக்கோ மதில் சுவர் விவிலியத்தில் பார்க்குறோம், எரிக்கோ மதில் சுவர். அப்போ ஒரு நாடு என்ன செய்யுது அப்படின்னா இன்னொரு நாடு படையெடுத்து வருகின்ற பொழுது அது தாக்காதபடி தங்களை தற்காத்து கொள்வதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க சுவர் எழுப்பி, மிக உயர்ந்த சுவர் எழுப்பி அங்கே மேலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க படைவீகளை நிறுத்தி காவல் காக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கு நாம் பார்க்குறோம் நிறைய இடங்களில் அந்த பார்டர், அதாவது ஒரு மாவட்டத்தினுடைய எல்லை அல்லது ஒரு மாநிலத்தினுடைய எல்லை, குறிப்பாக ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டிற்கும் உரிய எல்லை, அதில் சுவர் எழுப்புவாங்க அல்லது குறைந்தது இந்த கம்பி போட்டால் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க பிரிக்கக்கூடிய ஒரு எல்லை. அப்போ அந்த சுவர் பத்திரமா ரொம்ப அடித்தளம் உறுதியாக இருந்துச்சு அப்படின்னா அது நாடு பாதுகாக்கப்படும். ஆனால் இது உளவியல் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களுக்கு எப்படி இது உருவகப்படுத்துகிறாங்க, ஒப்புமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும். இப்போ நம்மை காத்துக்கொள்வதற்காக இன்றைக்கு நம்முடைய உலகம் ஒரு சுயநலத்தை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், நான் மட்டும் வசதியோடு இருந்தால் போதும் என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மை. இது ஒரு பார்வை. பாலம், பிரிட்ஜஸ், பாலம் இணைக்கிறது. இப்போ ஒரு வாக்கா ஒரு ஆறு போகுது, ஒரு ஊர் 2 ஊர், இங்கிட்டு ஒரு ஊர் இருக்குது. என்ன செய்யணும்னா ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பாலமானது இருக்கிறது. அப்போ இன்றைக்கு கத்தோலிக்கர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது பாலத்தை போல இருக்கணுமா அல்லது செவுரை போல இருக்கணுமா? நம்முடைய இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுது, நீ பாலத்தை போல இருக்கணும், செவுரை போல நீ இருக்கணும் என்று நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஒரு வாழ்வியல் சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகத்தில் பாருங்க, குருவானவர் எஸ்ரா நெகேமியா புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த குருவானவர் எஸ்ரா என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் சுருளட்டை எடுத்து ஆண்டுடைய வாக்கை எடுத்து மக்கள் மத்தியில் இதே போல ஒரு பீடத்துக்கு முன்னாடி மரப்பீடத்துக்கு முன்னாடி நின்று என்ன செய்ய அறிவித்து கொண்டிருக்கிறார். இப்போ அங்கு இறைவாக்கு அந்த குருவானவர் எஸ்ரா அவர் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறாரு. அதற்கு முன்னாடி நெகேமியா என்கிற ஒரு நபர் இருக்கிறார். அந்த நெகேமியா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தங்களுடைய இஸ்ரேல் மக்களுடைய எருசலேம் அந்த மதில் சுவர் பால்பட்டு கிடக்கிறது, ஆலயம் அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. அப்போ அடித்து நொறுக்கப்பட்டு விட்டோன்னா என்ன செய்யறாரு, அதை பார்க்க போறாரு. பார்க்க போனா மன்னன்ட்ட சொல்றாரு, பாபிலோனிய நாட்டில் அடிமைகளாக இருக்கக்கூடிய அந்த வேளையில சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு உடைமைகளை இழந்து கடவுளை தன்னோட சொந்த கடவுளை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய கடவுளை வணங்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையில என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த நெகேமியா என்கிற நபர் என்ன செய்யறார் அப்படின்னா அரசன்ட்டு அனுமதி பெற்று சொந்த ஊருக்கு போறாரு. எருசலேம் மதில் சுவர்களை ஆலயங்களை கட்டி எழுப்புகின்றார். இது நமக்கு தேவை. இப்போ நம்முடைய நம்ம வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சுவர் கட்டுறோம், சுவரை எழுப்புறோம். ஏன்? பாம்பு வரக்கூடாது, மற்ற திருடல் வரக்கூடாது என்பதற்காக. அதே போல இங்கே என்ன செய்யற அப்படின்னா சொந்த நாட்டை, நம்முடைய நாட்டை எதிரிகள் தாக்காத வண்ணம் இங்கு நெகேமியா என்ன செய்யறாரு அப்படின்னா இங்கு சுவர் எழுப்பி அந்த இடிந்து போன மதில்களை அங்க பழுது பார்க்கக்கூடியதை இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இப்போ இங்கு எஸ்ரா என்ன பண்றார் அப்படின்னா ஆன்மீக சுவரை கட்டி எழுப்புகின்றார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ இந்த மக்கள் நச்சை இந்த முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், மக்கள் எஸ்ரா இறைவார்த்தை அறிவிச்ச உடனே அழுகுறாங்க, கண்ணீர் விட்டு மன்றாடி அழுகிறார்கள், கண்ணீர் விட்டார்கள் என்று
அந்த நெகேமியா வந்து பதிவு செய்கிறார். ஏன் கண்ணீர் விடுறாங்க அப்படின்னா, இப்படி எங்களுக்கென்று ஒரு மரபு இருக்கிறது, எங்களுக்கென்று இஸ்ரேல் இனம், யூத இனம், எங்களுக்கென்று ஒரு மரபு இருக்கிறது. இப்போ எங்களுடைய இனம் இப்படி வந்து அடிமைப்பட்டு அழிந்து இப்படி வந்து அந்நிய நாட்டில் அடிமைகளாக கிடக்கிறோமே, இப்படிப்பட்ட நிலையில மீண்டுமாக கடவுள் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறாரு. கடவுள் இந்த மதில் சுவர்கள், இந்த இடிந்து போன மதில் சுவர்களையும் ஆலயங்களையும் வந்து பழுது பார்த்து கொடுத்திருக்கிறார். இந்த சுவர்களை வந்து கட்டி எழுப்பி இருக்கிறாரு. ஆகவே இந்த ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, எங்களோடு உடன் இருக்கிறார் என்று சொல்லி அங்கு குருவானவர் எஸ்ரா வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அங்கு அறிவித்த பொழுது, வாசித்து முடித்த பொழுது அவர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் வந்து அழுகிறார்கள். அந்த ஒரு சென்டிமெண்டல், உணர்வு பூர்வமாக நம்முடைய இனம், நம்முடைய வரலாறு, நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம் என்று சொல்லி அங்கு உணர்வு பூர்வமாக மீண்டுமாக நிலைநிறுத்தப்படுவதை குறித்து அங்கு மகிழ்ச்சியில அங்கு கண்ணீர் விடக்கூடியதை இன்றைய முதல் வாசகத்துல நாம வந்து பார்க்கிறோம். இதே ஒரு சிந்தனையை தான் வந்து நற்செய்தி வாசகத்துல பார்க்கிறோம். அங்கு பாருங்க, ஏசாண்டவர் வந்து என்ன செய்யறார் அப்படின்னா, சுருளேட்டை எடுத்து, எசையாவின் சுருளேட்டை எடுத்து அங்கு அறிவிக்கின்றார், ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. சரிங்களா? யார் யாருக்கெல்லாம் நான் வந்து பணி செய்ய போறேன் என்பதை வந்து எடுத்துரைக்கிறார். சமூகத்தில் யாரெல்லாம் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, அல்லது புறம்பாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்களோ, கை நெகிழப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு என்னுடைய பணி முதன்மையானதாக இருக்கும் என்று சொல்லி உள்ளத்துல, அந்த உள்ளம் என்கிற சுவர் நொடிச்சு போயிட்டியப்பா, அப்படியே சரிஞ்சு போயிட்டியப்பா. நம்ம வீட்டில் சொல்லுவோம், நம்ம ஊர்ல வந்து சொல்லுவோம், அப்படியே மலை போல இருந்த சரிஞ்சு போயிட்டியப்பா. அப்ப நம்முடைய வாழ்வு, நம்முடைய உள்ளம் ரொம்ப வலிமையா இருந்துச்சு. ஏதோ நெருக்கடி, ஏதோ எதிர்பாராத விபத்து, போராட்டம், உடல் சார்ந்த பிரச்சனை, என்ன அப்படியே சரிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலை. அப்படி பொருளாதாரத்துல, சமூகத்தால கைவிடப்பட்ட, பின்தங்கி இருக்கக்கூடிய, ஆதரவற்று இருக்கக்கூடிய மக்களுக்கு அவருடைய உள்ளத்தை நான் கட்டி எழுப்புவதற்காக, அவருடைய ஆன்மாவை கட்டி எழுப்புவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்றார் அப்படின்னா, இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணியை வந்து அங்கு அறிவிக்கின்றார். அப்ப நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இன்றைக்கு அதுதான் செய்து கொண்டிருக்கிறது. சும்மா செவரை மட்டும் கட்டி எழுப்பல, நான் திருச்சபை மட்டும் அருங்குடையில் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது அப்படின்னு நினைக்கவே கிடையாது. சரிங்களா? இங்கே வந்து லைட் இருக்கணும், ஃபேன் வரணும், எல்லா வசதியும் இருக்கணும், அதை பற்றி மற்றும் கவலைப்படவில்லை. வருகிற ஆன்மாக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னா, இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், பணியாளர்கள், பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நான், நம்முடைய மறை மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய எல்லா பணியாளர்களும், குருக்களும் மக்களுடைய ஆன்மாவில், உங்களுடைய ஆன்மாவில் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். அன்று எவ்வாறு எஸ்ரா அந்த உடைந்து போன உள்ளத்தை கட்டி எழுப்புகிறார்களோ, நம்பிக்கை இழந்து போன மக்களுக்கு வந்து புதிய நம்பிக்கையை கொடுக்கிறாரோ, நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஆண்டவர் உடைந்து போன மக்களுக்கு வந்து புதிய வாழ்வை, புதிய தொடக்கத்தை கொடுக்கிறாரோ, அதே போல இன்றைக்கும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையானது பல்வேறு நிலைகளில் மக்களுடைய ஆன்மாக்களை கட்டி எழுப்புகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆனா பிரச்சனை எங்க இருக்குது அப்படின்னா, நமக்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. இப்போ மரபு, இஸ்ரேல் மக்கள் அவருடைய மரபை சொன்ன உடனே, வாசிச்ச உடனே, நீங்க நம்புன கடவுள் இப்படிப்பட்ட கடவுளுப்பா, நீங்கள் பற்றி கொண்ட கடவுள் உங்களை வந்து என்றும் கைவிடாத கடவுளுப்பா, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவருப்பா என்று இறைவாங்க குருவானர் எஸ்ரா வந்து அறிக்கையிட்ட பொழுது, தங்கள் கடவுளை குறித்து, கடவுள் தங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து அங்கு ஆனந்த கண்ணீர் விடுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுள் நமக்கு செய்த எல்லா அற்புதங்களையும் நினைத்து கூட பார்ப்பதில்லை. டேக் இட் ஃபார் கிராண்டட். என்னப்பா இந்த ஊரில் எல்லாரும் வாழ்றாங்க, உலகத்தில் எல்லாரும் வாழ்றாங்க, வாரம் கோயிலுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும், கோயிலுக்கு போகணும், அவ்வளோதான். இதில் என்ன பெருசு இருக்குது, என்ன பெருசாக செஞ்சுட்டோம் என்கிற ஒரு விதமான அசட்டைத்தனம், ஒரு விதமான அசட்டை பார்வை நமக்குள்ள வந்து கடந்து வருகிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையில ஆண்டவர் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை வழியாக அல்லது இன்றைய இறைவார்த்தை வழியாக கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு பெரியவங்களாம் இருக்கிறாங்க, இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. இன்றைக்கு வந்து நமக்கு வந்து தூக்கம் வரல, உடனே வந்து ஏதாவது எஃப்எம் கேட்குறோம் அல்லது கதை கேட்குறோம். இன்றைக்கு வந்து நிறைய ஆப் அதெல்லாம் வந்து வந்துருச்சு.
சரிங்களா? அன்றைக்கு என்ன பண்ணாங்க பெரியவங்க, நான் இந்த ஊரில் நாங்கள் வந்து இப்படி தான் கஷ்டப்பட்டோம் என்று கதை சொன்னார்கள். உங்களுடைய குடும்ப வரலாற்றை சொன்னாங்க, மரபுகளை எடுத்துரைத்தாங்க, நம்முடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு எல்லாவற்றையும் வந்து எடுத்துரைத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள், இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை உங்களால் சொல்ல முடியுமா? ஒருவேளை சொன்னால் உங்கள் பிள்ளைங்க கேட்குறாங்க, போப்பாங்கிட்டு நீ இன்னும் எப்போ பார்த்தாலும் பழசே சொல்லிகிட்டே இருப்ப, இந்த காலத்தில் நீ வாப்பா என்று பிள்ளைகள் வந்து உங்களை வந்து அப்படியே தட்டி கழிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா, சுவர்களை கட்டி எழுப்புகின்றோம். வீடு பத்திரமா இருக்கணும், நம்முடைய வாழ்வு பத்திரமா இருக்கணும், நம்முடைய வேலை வாய்ப்பு பத்திரமா இருக்கணும், நல்ல உடல் உலகம் கிடைக்கணும், சுவர்களை கட்டி எழுப்புகின்றோம். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சுவர்களை கடந்து அடுத்த வீட்டுக்கு ஒரு இடைவெளி இருக்கிறதே, அதை இணைக்கக்கூடிய பாலமாக நான் இருக்கிறேனா? சுவர்கள் நன்றாக இருக்கிறது, நம்முடைய பாலம் அந்த இடைவெளியை சரி செய்யக்கூடிய நான் பாலமாக இருக்கிறேனா? எஸ்ரா அந்த பணியை செய்தார், ஏசாண்டவர் அந்த பணியை செய்தார். நீங்களும் நானும், நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாவது நினைக்கக்கூடாது, அடுத்தவனும் நல்லா இருக்கணும், என் கூட பிறந்தவனும் நல்லா இருக்கணும், என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் மாமனார் நல்லா இருக்கணும், மாமியார் நல்லா இருக்கணும், எல்லா சொந்தக்காரங்களும் இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் படைப்புகளும் கடவுளுடைய அருளை ஆசிரை பெற்று வந்து மகிழ்ச்சியோடு பத்திரமாக பாதுகாப்போட வாழ வேண்டும். அதற்கு ஒரு தொடர்பாளனாக, தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாள் என்ற இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. பிரியமானவர்களே, எல்லாம் 2 கரங்களை மார்பில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி எல்லாம் நேரம் நிமிந்து உட்காருங்க. நேரம் நிமிந்து உட்கார்ந்து கண்களை மூடி நம்முடைய சுயநலத்தை மட்டும் நாம் பெரும்பாலான நேரங்களில் முன்வைக்கின்றோம். நான் பிறரோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவனாக, குறிப்பாக கைவிடப்பட்ட அந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஆதரவற்று இருக்கக்கூடிய மக்களுக்கு, நம்பிக்கை இழந்து போய் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அல்லது எனக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த போராட்டம் அல்லது சுயநலம், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? ஏசாண்டவர் தன்னை பலியாக கொடுத்தார். அதை நாம் வந்து ஒவ்வொரு திருப்பலியிலும் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நாளில் இயேசுவே ஆண்டவரே, நீர் உம்மை பலியாக கொடுத்தீர். அந்த அப்புறச காணிக்கைகளோடு எங்களுடைய சுயநலம் மற்றும் எங்களுடைய எல்லா விதமான தற்பெருமை, வீண் பெருமை, ஆணவம் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை போல பிறருக்காக வாழ, பிறரோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நல்ல மகனாக மகளாக வாழ வேண்டிய அருளை ஆசிரை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி மன்றாடுவோம்.